நம்ம இடியாப்பம் செய்யலாம். ஆனால் இடியாப்பம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடியாப்பம். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இடியாப்பம் வேணுமா, அதனால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்காக 3 பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம இப்போ இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அதே பச்சரிசி மாவு தான். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியை சூடு பண்ணி பிசையறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கேரட் ஜூஸ். கேரட்டை நார்மலாக மிக்சியில் அடித்து நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா க்ரீன் கலருக்காக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 பவுல்லையும் உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைய வேண்டியதுதான். இடியாப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்போ தான் ரொம்ப இதாகிடும். ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைங்க, அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் தண்ணியை கொஞ்சம் நல்லாவே சூடாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இதுக்கு பண்ணப்போம். எதுக்கு? ஆரஞ்சு கலர். அதுக்கு கேரட் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றி பிசையணும். இந்த பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இடியாப்பம் மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலருக்கு அதே புதினா வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? மிக்சியில் அரைச்சி இதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணி ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் சாஃப்டாகும். பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ 3 கலரில் வந்துடுச்சு. ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன். ஓகேவா? இப்போ இடியாப்பத்தில் வச்சு அச்சில் வச்சு நம்ம வந்து இடியாப்பம் புளிய வேண்டியதான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பண்ணிடணும். அதை வந்து இடியாப்ப அச்சில் போட்டு புளிய வேண்டியதுதான். பார்த்தீங்களா, ஒயிட் இடியாப்பம் ரெடி.
வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். 4 நிமிஷம் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இப்போ இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஒட்டே ஒட்டாது. ஸோ இடியாப்பம் ரெடி. இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப இஷ்டம். நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து புளிய போகிறேன். இப்போ இதை ஆரஞ்சு கலர் இருக்கும் எடுத்துகிட்டு மாவு எடுத்து போட்டு அதே மாதிரி இடியாப்பம் புளிய வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கேரட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பச்சரிசி மாவு வந்து இடியாப்பம் புளியப்பம். அதே மாதிரி கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்சிடலாம் அதே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லான ஆரஞ்சு கலர் இடியாப்பம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரீன் கலர் இருக்குல்லையே, அந்த க்ரீன் கலர் மாவு வந்து நெக்ஸ்ட் நம்ம இடியாப்பம் புளியலாம். இதையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுமா இது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? க்ரீன் கலர் இடியாப்பம் ரெடி. இப்போ அதே மாதிரி எடுத்துடலாமா? பார்த்தீங்களா? இப்போ க்ரீன் கலர் இடியாப்பம் ரெடி. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் கலர்ஃபுல்லான இடியாப்பம் ப்ளஸ் தேங்காய் பால். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.